ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைல் சோயா சங்க்ஸ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 கப் தண்ணி ஊற்றிட்டு 2 கப் சோயா சங்க்ஸ் சேர்த்து உப்பு போட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சோன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துடும். அதை பிழிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அடுத்தது ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த சோயா சங்க்ஸ் சேர்த்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். திரும்பவும் அதே பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ரேண்டமாக சாப் பண்ண 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். கூடவே இஞ்சி 1 இன்ச் அளவுக்கும் 10 பல்லு பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பச்சை வாடை போனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் மிக்சியில் அரைச்சி 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து மறுபடியும் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே பேனில் மறுபடியும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கிட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸை சேர்த்துடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கஸ்தூரி மேத்தி இலைகளை கசக்கி போட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.